இருதரப்பு மோதல் விவகாரத்தில் காவல்துறையை கண்டித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கியிருக்கலாம். ராமசுந்தரம், என்ன நடந்தது? ஏன் இருதரப்பும் மோதிக்கிட்டாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? இருதரப்புல இருந்தும் விவரங்களை பதிவு பண்ணுங்க ராமசுந்தரம். நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே கடந்த 13ஆம் தேதி இரவு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இதுல ஒரு தரப்பை சேர்ந்தவர்கள் மற்றொரு தரப்பை சேர்ந்தவர்களை தாக்கியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதுல 3 பேர் ஒரு தரப்பில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். மற்றொரு தரப்பை சேர்ந்த 2 என மொத்தம் 5 பேர் இந்த வழக்கில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த விவகாரம் முன்னீர்பள்ளம் காவல்துறையினர் 2 பிரிவினர் 2 தரப்புகளையும் வழக்கில் பதிவு செய்து இந்த வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில முல்லை நகர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்களது பகுதியில் உள்ள மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து காவல்துறையில் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்பதை கண்டித்து தற்போது நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மாவட்ட காவல்துறையை கண்டித்து கோஷங்கள் எல்லாம் எழுப்பப்பட்ட நிலையில மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்துவதற்கு தடை இருக்கிறது, யாரும் போராட்டம் நடத்தக்கூடாது என பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். அப்போது இரு காவல்துறையினருக்கும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளானது நடந்தது. காவல்துறையினர் உறுப்பினர்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய நிலையில போலீசார் அவர்களை வாகனத்தில் இருந்து மீட்டு பெண்கள் அவர்கள் காவல்துறையோடு சண்டையிட்டு வாகனத்திலிருந்து மீட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றது. தொடர்ந்து பகுதி பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. தற்போது மாநகர காவல் துணை ஆணையாளர் சம்பவ இடத்தில் போராட்டம் நடத்தியவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு உரிய தீர்வு வேண்டும், எங்கள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தற்போது இந்த போராட்டமானது தொடர்ந்து வருகிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.